Hi friends, நம்ம இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூ தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செய்திருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜ் போடுறதும் அதே மாதிரி அந்த ப்ரொஃபைல் இருக்கிற வர்ற லாகின் ஆன யூசரை நேம் டிஸ்பிளே ஆகிற மாதிரியும் தான் நம்ம செய்திருந்தோம். இப்போ நம்ம இந்த நெவிகேஷன் பாருக்குரிய கோட்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா இங்கே எழுத போகிறோம். ஸோ நான் என்ன செய்துட்டேன், இங்கே வந்து ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஹைட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போதைக்கு. ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஹைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, கீழே வந்து இதில் தான் நான் என்ன செய்ய போகிறேன், நெவிகேஷன்ஸுக்குரிய கோட்ஸ் வந்து நான் எழுத போகிறேன். ஸோ div டாட் கிளாஸில் பேர் ஒன்று கொடுத்துக்கலாம், ப்ரொஃபைல் மெனு அண்டு கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் என்னோடய ப்ரொஃபைல் மெனு வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுக்கும்போது நான் என்ன செய்திருக்கேன், ஐகான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த ஐகான்ஸ் வந்துட்டு நான் எங்கேருந்து எடுத்துருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஆசம் ஃபோனில் இருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஃபோண்ட் ஆசம்னு சொல்கிறது. ஸோ ஃபோன் ஆசம்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ இங்கேருந்து தான் நமக்கு தேவையான லொகோஸை வந்துட்டு நம்ம என்ன செய்திருக்கோம், ஐ மீன்ஸ் ஐகான்ஸை வந்துட்டு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஐகான்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் அதோட லிங்க்கை வந்துட்டு நான் இங்கே டைப் பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன செய்திருக்கீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் உங்களோட இதுலேயும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் போடுற ஐகான்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பாருங்கள், இந்த பூட்ஸ்ட்ராப்பில் சிஎஸ்எஸ் லிங்க்குக்கு கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ புஷ் பண்ணி வச்சுட்டு வீடியோவை இதே யூஆரில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நான் டைப் பண்ணுற ஐகான்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐகான்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதால் புஷ் பண்ணி வச்சுட்டு டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் கொடுக்கேன் அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போதைக்கு நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணி செய்துக்கலாம். அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆங்கர் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு பேஜுக்கு இடையில் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஆங்கர் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட முதலாவது இந்த பேஜோட பேர் என்னது, இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி இல்லைங்களா. ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன், இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி கொடுத்துட்டு இதில் பேர் கொடுத்துக்கிறேன் டேஷ்போர்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டேஷ்போர்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே மாதிரி வரக்கூடிய ஐகான்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஐகான்ஸ்ன்னு சொல்லக்கிட்டவா இங்கே முன்னுக்கு வந்து ஆங்கர் டேக்குள்ளேயே ஐ டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆக்சுவலாக கிளாஸ் கொடுத்துக்கலாம், கிளாஸ். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற லோகோட பேர் வந்துட்டு கொடுக்குறேன், FASன்னு சொல்லி கொடுத்துட்டு FA மைனஸ் TACHOMETER சரிங்களா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ALT. ஸோ கிளாஸில் பேர் வந்துட்டு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஐகான்ஸாக இங்கே வந்துருக்க போகுது. ஸோ இப்போ போய் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், நமக்குரிய ஐகான்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாகவே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு இது டைப் பண்ணுறது எப்படி கஷ்டமாக இருக்குது, பேர் பாடமாக வச்சுக்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபவுண்ட் ஹவுஸமில் போயிட்டு அந்த ஐகான்ஸில் சர்ச் பண்ணி கூட போடலாம். பட் இப்போதைக்கு நான் டைப் பண்ணுற அதே ஐகான்ஸ் கொடுங்க, அப்போ எக்ஸாக்டான அதே டிசைன்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ப்ரொஃபைல் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும், ப்ரொஃபைல் டாட் பிஹெச்பி. அதுக்கப்புறமா நான் என்ன செய்யப்படுறேன், எந்த ஐகான்ஸை நான் இங்கே கொடுத்துக்கிறேன், FA யூசர் சரிங்களா. ஸோ கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், டேஷ்போர்டில் யூசர் வந்துடுச்சு. ஸோ அப்போ நான் இங்கே ப்ரொஃபைல்னு பேர் கொடுத்துக்கிறேன், ப்ரொஃபைல். அகெயின் நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதுக்கு செட்டிங்ஸ் என்று கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே செட்டிங்ஸில்
COG என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி திருப்பி இதை டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ஸோ இது ஆங்கர் டேக் கிடையாது. காரணம் என்னென்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போகிற மாதிரியான தேவையில்லை. ஸோ அதால் இந்த ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணதையும் இந்த ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணதையும் ரிமூவ் பண்ணி விடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இவருக்கு பேர் லாகவுட்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணால் லாகின் பண்ண யூசர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே லாகவுட் ஆகிறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கேயும் FASன்னு சொல்லி கொடுத்துட்டு FA sign out ALT ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நார்மலாகவே நமக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. லொகோவும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ, இங்கே என்னென்ன லொகோஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த லொகோஸும் நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுச்சு. இப்போ தான் நான் என்ன செய்ய போகிறேன், நம்ம பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் இல்லது நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், லிஸ்ட் குரூப் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ லிஸ்ட் குரூப்னு சொல்லி கிளாஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பூட்ஸ்ட்ராப்பில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் லிஸ்ட் குரூப்புக்குரிய மாதிரியான அலைன்மெண்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுச்சு. ஸோ அது நமக்கு பர்ஃபெக்ட். இப்போது இந்த எல்லா லிஸ்ட்டுக்கும் வந்துக்கிட்டு எல்லா எல்ஐக்கும் வந்துக்கிட்டு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் குரூப் ஐட்டம்னு சொல்லி நம்ம கிளாஸ் ஒன்று மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காகவே இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணுறேன். கீழே செலக்ட் ஆகிட்டே வரும். அப்போது கேசர் எல்லா இடத்தையுமே இருக்குது. அப்போ நான் ஒரே டைமில் எல்லாருக்குமே அந்த கிளாஸ் அலோகேட் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்து கொடுக்கேன் லிஸ்ட் குரூப் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வர்றேன். ஐட்டம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ லிஸ்ட் குரூப் ஐட்டமுக்குரிய ஸ்டைல் நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுச்சு. ஸோ அது பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்தது இது ஃபுல் வித்தில் இருக்கணும் நமக்கு. அதாவது ஃபுல் வித்துன்னு சொன்னால் நமக்கு எந்த அளவு ஸ்பேஸ் இருக்கோ நேவிகேஷன் பாரில், அதாவது சைட் பாரில் எந்த அளவுக்கு இது இருக்கோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கணுமெண்டா இந்த W100ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது வித் 100% கொடுக்கேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். வித் 100%க்கு நமக்கு பர்ஃபெக்டாகவே இது என்ன செய்துடுச்சு, செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி நான் இங்கே ஸ்பேசஸ் எல்லாம் கொடுத்துக்க போகிறேன். ஸோ நார்மலாக எனக்கு லெஃப்ட் ரைட்டில் எல்லாம் நமக்கு ஸ்பேசஸ் வேணுமங்கிறதால நான் என்ன செய்துக்கிறேன், இங்கே வந்து இதான் நம்மளோட நேவிகேஷன்ஸ் ஏரியா இல்லையா. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா சைட் பார் கண்டெய்னர்னு சொல்லி பேர் கொடுத்துட்றேன். இதில் சைட் பார் கண்டெய்னர் கொடுத்துட்டு நான் பிகினிங்கில் வந்து இங்கே நான் என்ன செய்கிறேன், சைட் பார் கண்டெய்னர் பேடிங் 20 பிக்சல். நம்ம அங்கே சிஎஸ்எஸில் பூட்ஸ்ட்ராப்பில் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் சிஎஸ்எஸ்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது அதில் எந்த இம்பேக்ட்டுமே நம்ம காட்டாத காரணம் என்ன, நம்ம இன்னும் லிங்க் பண்ணலை. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், லிங்க்னு டைப் பண்ணி கீழே சிஎஸ்எஸ் காட்டும். இதை என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணுறதுக்குரிய URL வரும். அப்போது style.css தான் நான் பேர் கொடுத்துருக்கேன். ஸோ அதால் எந்த பிரச்சனையுமே எனக்கு கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செய்யும், style.cssக்குரியது டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் எனக்கு என்ன செஞ்சது, ஸ்பேஸ் கொஞ்சம் கூடி இருக்குது. அப்போது எனக்கு அது பர்ஃபெக்டாகவே நமக்கு அச்சீவ்ட் ஆகிடுச்சு. இப்போது என்ன செய்ய போகிறேன், ப்ரொஃபைல் மெனுவில் இருக்கிற லிஸ்ட் குரூப் ஐட்டம்ஸ் இவங்களுக்கு தான் நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். ஸோ border தேவையில்லை, border none சொல்லி கொடுக்கணும். ஸோ கொடுத்தா என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்கிறதுல borders இல்லாமல் போயிடும். ஸோ பாருங்கள் border இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்டா, பேடிங்ஸை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். பேடிங் டாப்புக்கும் பாட்டமுக்கும் 15 பிக்சல்ஸ் இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் ரைட் வந்துட்டு 20 பிக்சல்ஸ் இருக்கணும். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு தேவையான மாதிரி ஸ்பேசஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறேன்டா, ஆக்சுவலாக நான் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து கீழே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஐட்டம்ஸில் இருக்கிற ஆங்கர் டேகுக்கு
டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அதாவது நமக்கு அந்த அண்டர்லைன்ஸ் தேவை இல்லையா, ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் அப்படின்னு சொல்லி கொடுத்து வரும். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் கொடுத்ததும் இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்கண்டா இங்கே பாருங்கள் இருந்த அண்டர்லைன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா, அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் கலர் என்று டைப் பண்ணிக்குவோம். கலர் ஹேஷ்டேக் கொடுத்துட்டு 333 சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு தேவையான கலர்ஸ் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூவிலேருந்து நமக்கு தேவையான மாதிரி கலர்ஸ் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக நம்ம என்ன செய்துட்டோம்னு சொன்னால் நெவிகேஷன்ஸுக்குரிய ஏரியாஸையும் செய்துட்டோம். இப்போ நம்ம சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். என்னது, ஸோ அகெயின் நான் திருப்பி அப்படியே காப்பி பண்ணுறேன், ஆங்கர் டேக் இல்லாமல் காப்பி பண்ணுறேன். இதை ஹோவர் பண்ணும்போது ஓகேங்களா, இந்த ஏரியாவை ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர், ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கலர்ஸை கொடுத்துக்கலாம். E9 ECEF இந்த கலர்ஸ் தான் நம்ம என்ன செய்திருந்தோம், யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இங்கே வந்து என்ன செய்கிறேன், ரீஃப்ரெஷ் ஒன்று கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஹோவர் பண்ண உடனே நமக்குரிய இந்த அலைன்மெண்ட் வருது. ஏன்னா ஆங்கர் டேக் கொடுக்கல, ஆங்கர் டேக் கொடுத்துருந்தா இந்த லொகவுட்டுக்கு வந்துட்டு அந்த சேஞ்சஸ் வந்திருக்காது. ஓகேங்களா, அதை கொடுத்துட்டா அண்ட் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் மேபி நம்ம என்ன செய்யலாம், கர்சர் பாயிண்டர் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தாலாம் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டவா அந்த பாயிண்டர் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேயாக நமக்கு என்ன செய்யும், இங்கே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைல் நேமில் இதுக்கு கீழே நமக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லையா. ஸோ ப்ரொஃபைல் நேம்லேயும் நான் என்ன செய்துக்கிறேன், மார்ஜின் பாட்டம் 3 சொல்லி கொடுக்கணும். இப்போ என்ன செய்யமாட்டா இந்த நேமில் இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கும். வெரி பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அப்போ பர்ஃபெக்டான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணின ஒரு நெவிகேஷன்ஸ் நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுங்க பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற அதே நெவிகேஷன்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு இங்கேயும் டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் மற்ற கான்செப்ட் ரிலேட்டடாக பார்க்கலாம்.